லைவ்ல பாரு வந்து வினோத்துக்கும் அமித்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வினோத் வந்து ஏதாவது கதை சொல்றாரு. உடனே சொல்றாங்க, நான் வந்து என் புருஷன் இருக்கான், முத்துக்கு முத்தா 3 குழந்தைங்க பெத்தெடுத்தேன் என் புருஷன் கூட. இப்போ என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து லேடிஸ் பேசுகிற அந்த ஆக்சென்ட்ல பேசி காட்டுறாங்க. உடனே அந்த டைமில் அரோரா வராங்க. அரோரா வந்தவுடனே இந்த பிள்ளை மாதிரியே தான் இருக்கும் அந்த பிள்ளை, நைட்டெல்லாம் அந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே கானா வினோத், அம்மா வேலை இருக்குமா விடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எப்பயுமே கானா வினோத் வந்து எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்குமே இடம் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், யார் எதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாலும் ஐதர் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவார், இல்லை இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் அரோரா கிட்டேருந்து பேசுகிறாங்க. உடனே அரோரா சொன்னாங்க, அரோராவை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எதுவுமே கோவப்படாமல் ஸ்மூத்தாக சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஒழுங்காக அந்த உன் புருஷனுக்கு ரிப்ளை பண்ணேன்னா உன் புருஷன் ஏன் இன்னொருத்தி கூட போக போகிறான், எனக்கு ஏன் மெசேஜ் அனுப்ப போகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றிட்டு அந்த இன்னொரு பொண்ணு கூட ஏன் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அந்த டைமில் கமருதீன் எங்கள் பக்கத்தில் வராரு. வந்தவுடனே கமருதீன் பார்த்துட்டு, இவனை மாதிரியே தான் இருப்பான் என் புருஷனும், நாங்கள் ரொம்ப ஒன்றா அந்யோன்யமாக இருந்தோம், ஒரு அம்மாஞ்சலி நெய்க்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு கமருதீனும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அவர் வந்து இந்த பக்கம் அரோரா கூட்டுறாரு, அந்த பக்கம் பார்வதிக்கு ஊட்டுறாரு. இவங்களும் ஒரு வாய் வாங்கிட்டு பேசுகிறாங்க. 3 பேரையும் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஒரு நெய்க்காக பிரிஞ்சிட்டிங்களேன்னு சொன்னோடனே அரோரா சொல்கிறாங்க, ஒரு நெய்க்காக இந்த பொண்ணை புருஷன் விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு. உடனே வந்து கமருதீன் சொல்கிறாரு, அப்போ புருஷனை பார்த்தே இந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிடுது அப்படின்னு கமருதீன் சொல்கிறாரு. மீன்வயலில் வந்து துஷாரை பற்றி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு, அது நமக்கு காமிக்கலை. கடைசி அவன் இப்போ வீட்டை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஸோ அது துஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 3 குழந்தைங்கும்போது இப்போ அரோரா வந்துட்டு பார்வதி கிட்ட கேட்குறாங்க, அதுலேயும் ஒரு குழந்தை செக்கச்சவைன்னு வாட்டர்மெலன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி அப்படி சிரிக்கிறாங்க. 3 பேரும் மாறி மாறி காலை வாரி விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இதே மாதிரி குட்டி குட்டி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.